வீடியோ போட்டு உங்களுக்கு உதவி கிடைக்கலன்றது எங்களுக்கு எனக்கு அதான் சரியான கவலை. நான் பார்த்த நீங்க ஏன் பிடி விட்டீங்களோ அப்படி எனக்கு சரியான கவலை. ஆட்களும் கொஞ்சம் அது சொன்னாங்க, இப்படி ஏமாத்திடுவாங்க, வீடியோ கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி செய்யற ஆட்கள் இல்லை அவங்க. இந்த இவக்கு கூட போசா குறவு, இந்த மந்த போசனை அது குறவு, அதனால சரியான காசு செலவுலாம் இருக்கு. நம்ம போன விளைவுக்கு எங்க எல்லாம் பார்க்கலாம். நீங்க வாங்க, நாங்க நினைச்சு நீங்க வர மாட்டீங்க, கஷ்டப்படுறாங்க. அப்ப நான் உண்மையில யோசிச்சிருந்தேன், ஒருவேளை நம்ம வீடியோ எடுத்திருக்காம இருந்திருந்தா வேற யாரும் அவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்களோ அப்படி யோசிக்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு என்னன்னு சொன்ன பிரச்சனைகள் குறைவா இருக்கிற ஒரு சில இடங்களுக்கும் உதவிகள் கிடைச்சிருக்கு. நிலைமையை பார்த்தா கொஞ்ச நேரத்தால சந்திரமுகியா மாறிடுவோம் போல இருக்கு. அதுல இப்ப எனக்கு மனசாரத தந்தை பவடமாக சண்டை பிடிக்கிற என்னையோட எனக்கு தந்த காணில எங்களுக்கு எப்படி அக்கா ஆனா வந்து எழுப்பிட்டாங்க. இப்போ ஒரு மாசத்துக்குள்ள நான் இதை விட்டு போகணும், அதுக்குள்ள மட்டை வாங்கி கட்ட சொல்லி இதாங்க அம்மாவுக்கு கொல்லி வரக்குறா அவள. இன்னைக்கு பகலைக்கு ஒன்று இல்லை, அதுதான் இப்ப குத்தி போறக்கு. இங்க குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வசதி, அங்க ஒரு வசதி இதெல்லாம் நாங்க குளிக்கிற. ஆனா ரெண்டாலும் இங்க இருக்கிற ஒரு ஆபத்து உங்களுக்கு, பிள்ளைகளை கவனமா வச்சு கொள்ளலாம். என்ன சுத்தி அடைச்சி வச்சிருக்கலாம் மேடம். அப்படி இப்ப இதுலதான் தண்ணி எடுத்து குடிக்கிறது சரியக்கா. இதுல வந்து அப்படி பிரச்சனை வராதண்டு ஜிஎஸ் ஊடாக ஆடியஸ் அம்மா சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பிரச்சனை வந்தா நாங்க அடிக்கடி இதால போய் வாரதுதான். அப்ப நாங்க வருவோம் நாங்க அப்படி என்று சொன்னா நீங்க சொல்லுங்க கன்ஃபார்மா. இந்த இருக்கு இது வந்து ரிமோட், இது ஒன் ஆஃப் பண்றது. அப்ப அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வெயில் இதுல வச்சாலே சார்ஜ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்க நைட் டைம்ல யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுவும் வந்து ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா தான் அனுப்பியிருந்தவர். அடுத்தது வந்து இது வந்து பாபாவுக்கு தான். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? வேலை நடக்குது போல. நாங்க நினைச்சு நீங்க வர மாட்டீங்க. உண்மையில வர மாட்டீங்க. எங்களை உதவி யார் சரி செய்யலன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் நாங்க. ஓமக்கா, எங்களுக்கும் சரியான கவலை தான் உங்களுக்கு உதவி எடுத்து தராதது. இருந்தாலும் உதவி வரல, வந்திருந்த உடனே வந்திருப்போம் நாங்க. இப்ப கிடைக்காதால இங்கே வரல. அப்ப திரும்ப வீடியோ எடுத்து போடுவோமோ, எதுவும் உதவி எடுத்து கொடுக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்பயும் தண்ணி அங்கதான் நடக்கீங்க? குடிக்கிறது அங்க சவர் தண்ணி. தண்ணி உங்களோட ஹஸ்பண்ட் வந்தவரா? வந்து இங்க நிக்காரு இப்ப? இல்ல போயிட்டாரு, வந்து போயிட்டாருன்னு. சரியக்கா, நீங்க வேலையை பாருங்க. மற்றாக்கள் இந்த ஸ்கூல் போயிட்டாங்கல்ல? போயிட்டாங்க. ஒரு ஆள் நேசரி போயிட்டு, 2 பேரும் ஸ்கூல். காலையில சாப்பாடு கொடுத்தாச்சா பிள்ளைகளுக்கு? கடலை செஞ்சு சாப்பாடு கொடுத்தாங்க. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் வெறுகல் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து புதுசாக காணொளி எடுக்கல, ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு காணொளி எடுத்திருந்தோம். அதில் வந்து பொது கட்டடத்தில் வாழும் குடும்பம் அப்படி என்று சொல்லியிருந்தோம். அந்த காணொளி போட்டு ரொம்ப காலமாச்சு. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அவங்களுக்கு உதவி கிடைக்காதது உண்மையில் எனக்கும் பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால், நாங்கள் பல இடங்களில் பல வகையான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அக்காட குடும்பம் வந்து உண்மையிலேயே சரியாக கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் உண்மையில் யோசிச்சிருந்தேன், ஒருவேளை நம்ம வீடியோ எடுத்திருக்காம இருந்திருந்தா வேற யாரும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்களோ அப்படி யோசிக்கிற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு என்னென்னு சொன்னால், ரொம்ப நாள் ஆகிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அந்த வீடியோவை பொறுத்த மட்டும் வந்து அந்த அக்கா அவங்களோட கஷ்டம் தொடர்பாக நிறைய விஷயம் கதைச்சிருந்தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கட் பண்ணி போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு, ஏன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து அந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக அழுது கொண்டு இருந்தாங்க. அப்படி அழுது கொண்டு இருந்ததால் அந்த அக்கா பேசுகிறது வந்து கொஞ்சம் கூட ஒழுங்காக விளங்கலை. அப்போ அழுக குரல் தான் ஃபுல்லாக இருந்ததால் நாங்கள் அந்த வீடியோ அந்த இடங்களை மட்டும் கட் பண்ணி தான் அந்த வீடியோ எடிட் பண்ண வேண்டி வந்துட்டு, ஒருவேளை அதால தான் உதவி கிடைக்கலையோன்னு சொல்லி நாங்கள் ரொம்பவே யோசிச்சு கொண்டு இருந்தோம். அப்படி இருந்த டைமில் வந்து அக்காட குடும்பத்துக்கு
சின்ன ஒரு உதவி என்று சொன்னாலும் அந்த உதவி கிடைச்சது உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் வீடியோ எடுத்தும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் குறைவாக இருக்கிற ஒரு சில இடங்களுக்கும் உதவிகள் கிடைச்சிருந்தாலும் இந்த அக்காவை பொறுத்த மட்டும் வந்து உண்மையில் சரியாக கஷ்டப்படுறாங்க. ஒரு பொது கட்டடத்தில் தன்ற பிள்ளைகளை வச்சுட்டு கரண்ட் வசதியோ குடிநீர் வசதியோ மலசல கூட வசதியோ ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து உதவி கிடைக்காதது எனக்கும் ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் இப்போ சின்ன உதவி என்று சொன்னாலும் அந்த உதவியை செஞ்ச அன்பு சொன்னாவும் 2 சகோதரிகளும் சேர்ந்து தான் ஸ்பீசிலிருந்து இந்த உதவியை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த உதவியை நாங்கள் அவங்ககிட்ட சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் வந்து அவங்களோட உண்மையான கஷ்டம் தொடர்பாக முழு விவரத்தையும் வந்து நான் சேர்த்துக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக எங்களோட உறவுகள் ஒரு உறவால் வந்து அந்த அக்காவுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாட்டியும் பல உறவுகள் வந்து கைகோர்த்து இந்த அக்காவுக்குரிய உதவியை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நானும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை பார்க்கிங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு உதவி செய்யத்தானே வேணும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்கக்குள்ள லைக் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணுங்கள். அதோட வந்து முடிஞ்ச அந்த கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போங்க. இப்போ வாங்க அந்த அக்காவோட பேசி அவங்களோட கஷ்ட நிலவர தொடர்பாக முழு விவரத்தையும் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கடவுளே, இப்போ இதெல்லாம் நீ சமைக்கிற நீங்க எப்படி சமைக்கீங்க? இப்போ காலையில தான் சமைக்கிற. எத்தனை மணிக்கு மேல இந்த காத்து இப்படி அடிக்க தொடங்குது கடும் வேகமா? இது இப்ப ஃபுல்லா அடிச்சுட்டு ஃபுல்லா அப்படி அடிச்சுட்டு தான் இருக்கும். இப்ப தண்ணி எல்லாம் வந்து நீங்க தான் இந்த பூலில எல்லாம் எடுத்து கொண்டு வைக்கிறோம். அங்க கோயில் அடியில எடுத்துட்டு வர நம்ம உள்ள இருந்தே கதை இப்போ ரெண்டு நிலைமையை பார்த்தா கொஞ்ச நேரத்தால சந்திரமுகியா மாறிடுவோம் போல இருக்கு. கொஞ்சம் அக்கா வணக்கம். ஆனா நாளைக்கு பிறகு வந்திருக்கோம். என்ன நீங்க அன்னைக்கு வந்தீங்க, வந்து எங்களோட கஷ்ட நிலைமையெல்லாம் பார்த்து கதைச்சிட்டு போனீங்க. எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு நீங்க வந்து உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு கொஞ்சம் நீங்க வர கிடைக்கல, பிறகு கொஞ்சம் கவலை தானே எங்களுக்கு. யாரும் எங்களுக்கு பார்த்து உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி. அதுக்கு பிறகு இப்போ எங்கட அவர் உழைச்சி வாரத்துல பார்த்து சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ நீங்க திடீர்னாப்புல வர எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் மாதிரி நமக்கு. சரி அக்கா, பிறகு இந்த சோழன் விற்பனை செய்யலையா நீங்க? இவர் ரோட்டு பாதை போடுறதுனால காத்து, அதனால கஷ்டம் எங்களுக்கு. ரோட்ல நின்று வியாபாரம் பண்ண வேணும்னு சொல்லி வேற அது ஏசுறாங்க. நிறைய பேரோ அப்படி செய்யறாங்க. ஏன்டா ரோட்ல சில பிள்ளைகள் பிச்சை வாங்குது அம்மா அப்பா வச்சுட்டு. அம்மா இல்ல இன்னைக்கு வரக்குள்ள கொஞ்சம் குறைவா இருந்தது. அதனால எங்களுக்கு அதுல செய்ய இயலாது. ஏன்னா நாங்க அப்படி இல்லையே. நாங்க எங்களை பிள்ளைகள் கஷ்டப்படுது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லித்தான் நாங்க கஷ்டப்பட்டு விற்கிறது. இப்ப அந்த சந்தர்ப்பம் இல்லை எங்களுக்கு. இப்ப எங்கட அவர் இப்ப தூரத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் ஆக்கள் அதுதான் தான் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா இந்த இப்படி அவர் வேற வேலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா சொந்த வேலை அப்படி இப்படின்னு சொல்லி கதைக்கிறாங்க. சொந்த வேலைக்கு போனா நீங்க அதுதான் நாங்க இப்படி இருக்கோம். அதனால இப்ப இப்படியே இருந்துட்டு இருக்கோம் நாங்க. இப்ப அன்னைக்கு வந்து வீடியோலையும் பிள்ளைகள் கத்திட்டு இருந்ததால நீங்க நிறைய கவலைப்பட்டு கதைச்சினீங்க. அதெல்லாம் உண்மையில போட இல்லாம போயிட்டு இப்ப நாங்களே அந்த டைம்ல பிள்ளைகளை நிறைய சமாளிச்சு பார்த்தோம். இருந்தாலும் 3 பேர் நின்றது. ஏன்னா 3 பேர் நின்றதால யார என்ன சொல்றேன்னே தெரியாம போயிட்டு இன்றைக்கு ஒரு ஆள் தான் இருக்கா. இப்போ அழுதாவும் இப்போ இந்த பழங்கள் தருவேன்னு சொல்லித்தான் இப்ப சத்தம் போடாம வச்சிருக்கேன். அழ வரக்குள்ள ஒவ்வொரு பழமா கொடுக்க சைலண்டா இருக்காவும். எனக்கு வேற ஒரு உதவியும் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு சின்ன குடிசை ஒன்று வச்சு தர மாதிரி, இல்லாட்டி எனக்கு குடிசைன்னு இந்த வள்ளுவர் நிறுவனத்தால ஒரு கொட்டில ஒன்று தந்திருக்காங்க. அது எனக்கு சுவரா ஒரு அந்த ரொட்டி தருவாங்க. எனக்கு என்ன கோழி வளர்ப்பு செய்யற மாதிரி ஒரு சின்ன தொழில் உண்டு. இப்ப உங்களுக்கு வந்து கொட்டில் தருவாங்களா? அவங்க கட்டாயம் எங்க கட்டுவீங்க கொட்டில்? அங்க எங்கட அக்கா அங்கதான் வள ஒன்று எடுத்துருக்குறாவு கல்லறுப்புக்குள்ள. அதுலதான். அப்ப அங்க வந்து ஆனா சுவர் இல்ல, எனக்கு சுவர் சொல்ல இயலாது. ஏன்டா இப்ப அதுவும் தடையா இருக்கு. எங்கட அக்கா இப்ப காலையிலயும் சண்டை பிடிச்சிட்டு போறா. இடம் தர மாட்டேன். இடம் தர மாட்டேன். ஏன்னா அவட பேர்ல தான் காணி இருக்கு. வீடு வந்து எனக்கு வந்தது.
உங்களுக்கு இங்க இருக்கிற காணில இங்க இருக்கிற காணில எனக்கு ஒரு சின்ன குடிசோண்டு கட்டிச்சு தந்தா எனக்கு மிக்க நன்றி. எனக்கு அதுதான் அது சரியக்கா. ஏன் இங்க கட்ட வேணாம்னு சொல்றாங்க? அது வந்து அரசாங்கம் டிஎஸ்ஓபிசால வாரது தானே. வெள்ளங்கள் அது வந்து அவங்கள்ட்ட தானே அது வந்து கேட்பாங்களாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஏரியா வந்து வெள்ளம் வர. ஆனா வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அது வாரது, எந்த நாளும் வாரது இல்ல. அதுல எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கிட்டே அது கட்டின வீடு. ஆனா பாதிக்கல. இது சும்மா வாரத்தையும் டிஎஸ்ஓபிசால அனுபவிக்கிறாங்கல்ல, செஞ்சு தராங்கல்ல. இப்ப எனக்கு 4 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. சரியான கஷ்டம். எங்கடா அவர் உழைச்சிட்டு வார மாசம் 25,000-26,000 கொண்டு வருவாரு. அண்டைக்கு சாமான் வாங்கி சாப்பிட்றதுக்கு, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு, பிள்ளைகளுக்கு நோய் வந்தா கூட செலவழிக்கிறது தான் எனக்கு காணும். இந்த இவக்கு கூட போசா குறவு, இந்த மந்த போசனை அது குறவு. அதனால சரியான காசு செலவழிக்கணும். ஒரு கிழமைக்கு ஒருக்கா அந்த விட்டமின் பானி கொடுக்கணும் ஆளுக்கு. இல்லையாண்டா மிஸ் எனக்கு அதுலேயும் ஏற்றி சண்டை கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ அதுலேயே காசு இல்லாட்டி நான் போறது இல்லை, பயத்துல கிளினிக்கு போக மாட்டேன். அப்ப அதுக்குரிய இந்த சாப்பாடுகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அத அடிப்படை காரணம் என்னன்னு தெரியுமாக்கா? நீங்க பிள்ளை வயித்துல இருக்கக்குள்ள நீங்க போசாக்கான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கணும். சாப்பிட்டு இருந்தா பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த வசதி குறைவுன்றதால நீங்க உங்களை பார்க்கல, நீங்க சாப்பிடாம மற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க. இந்த மற்ற இருக்கிற பிள்ளைகள் பசியோட பட்டினியோட நீ கத்திட்டு இருக்கக்குள்ள எனக்கு சாப்பிட இயலாது. அதனால நான் பிள்ளைகளை தான் பாக்குறேன். இவையே கொஞ்சம் கணக்கு எடுக்கல. மற்றது வந்து நீங்க தண்ணி எடுக்கிறதும் தண்ணி வந்து எனக்கு தண்ணி கங்கையெல்லாம் எடுக்கிற குடிக்கிறதுலாம் தண்ணி சவர். இப்ப குடிச்சு பாருங்க சரியான பருப்பு. புழங்க மட்டும்தான் எல்லாம் குடிக்கிறதுக்கு கோயில் கிணத்துல தான் எடுத்து வர. இப்போ உங்களோட வளவும் வந்து அந்த கங்கைக்கு பக்கத்துல தான். இந்த கங்கை பக்கத்துல இருக்கு. நம்ம போனா வளவு கங்கை எல்லாம் பார்க்கலாம். நீங்க வாங்க, வந்து பார்த்துட்டு வரலாம். பார்க்கணும் உங்களோட இடத்தை வந்து. அடுத்து வந்து உங்களுக்கு சாதாரணமா அந்த கொட்டில் வந்து செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? அது சாதாரணமா செய்யறேன்னு சொன்னா ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா காணும். இப்போதைக்கு செஞ்சு எடுக்கலாம். பிள்ளைகள் 4 பிள்ளைகள் ஒரு குடும்பம் இருந்து வாழ்ற மாதிரி செய்யலாம். எனக்கு அதுதான் சரியான கவலை. எனக்கு அவ்வளவா எனக்கு ஒரு ஆசையே இல்லை. எனக்கு ஒரு சின்ன குடிசோண்டு வச்சு தந்தா எனக்கு அதே போதும். நான் எங்கிற புருஷன் உழைச்சி வரத்தை வச்சு சாப்பிட்டு நாங்க வாழுவோம். இந்த கட்டடத்துல இருக்கிற தலையதும் பிரச்சனைகள் எழுப்பிட்டாங்க. இப்ப எங்களுக்கு எழுப்பிட்டாங்க. இப்போ ஒரு மாசத்துக்குள்ள நான் இதை விட்டு போகணும். அதுக்குள்ள மட்டை வாங்கி கட்ட சொல்லி எழுப்பி போச்சுன்னா இப்ப எனக்கு அதுக்குதான் கஷ்டமா இருக்கு. கடையில வேற கடன் எடுத்து. ஏன் இப்ப திடீரெண்டு இது வந்து சீட்டெல்லாம் வெடிச்சிருக்கு. தப்பி தவறி காத்து சரி ஆவி உள்ள வெடிச்சிருக்கு. நல்லா விழுந்து என்ன சரி பிள்ளைக்கு ஆவினா 6 பொறுப்புன்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து கட்டடம் வந்து யாருக்குமே பொதுவா இல்ல. யாருக்கும் அனுமதியா இருக்கல. இப்ப எனக்கு புள்ள குட்டி இருக்கிறனாலதான் நீ அனுமதிச்சாங்க இருக்க சொல்லி. இப்ப அவங்க வேற என்னைய போக சொல்றாங்க. அந்த அதுல வந்து மட்டையால சரி கட்டிட்டு போக சொல்றாங்க. இப்ப நான் இந்த டிஎஸ்ஓபிசி தான் போக வலிக்கிட்டது. கையில காசு இல்லை எனக்கு போறதுக்கு. அதனாலதான் இப்ப டிஎஸ்ஓபிஸ்ல போய் என்ன கேட்க போறீங்க? கேக்குறேன்னா சொல்ல எனக்கு இப்பயே நீங்க அனுப்புறீங்க, எனக்கு குடிசை வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வசதி இல்லை அப்படின்ட்டு. அவங்க அப்படி சொல்லி கேக்குறாங்கல்ல, நீங்க எப்படி சரி போய்தான் ஆகணும்ன்றாங்க. அதுதான் கதைக்கு போயிருந்த. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த குடிசோண்டு அமைச்சு தந்தாலே போதும். அதுதான் எனக்கு மிச்சம் கவலை. இந்த இடத்துல இருந்து எழும்ப சொன்னா இதை தாண்டி வந்து போய் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் இல்லை. இப்ப யாரும் எனக்கு உதவி செஞ்சு ஒரு வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கும் யாருக்கிட்டையும் இங்க இல்லை. வேண்டாம் இல்லன்னு கஷ்டப்பட்டாக்கள் தான் இருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு சின்ன குடிசையை வச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாதனாலதான் நான் கட்டடத்துல நான் வந்து இப்படி இருந்தேன். அப்படித்தான் இருக்கு. அதுவும் இப்ப உள்ளுக்குள்ள சரியான காத்து. அங்கால எல்லாம் சீட்டு வெடிச்சு மூளையில இருக்கு. அந்த விழுறதுக்கு நான் பிள்ளையில கொஞ்சம் பாதுகாப்பா தான் வச்சு கொள்றது. இடத்துல அங்கால விடுறது இல்லை. அங்கால விட்டா அந்த காத்துக்கு அப்படியே கிளம்புமே. அதனால பின்னுக்கு இது இல்லை. இவங்களை வீட்டுல வச்சிருக்கிறல ஸ்கூல் விட்டு வந்தா கிளாஸுக்கு அனுப்புறேன். இன்னொரு 5 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வெளியால விளையாட மாட்டாங்க. இப்ப சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருக்கீங்க தம்பியாக்கல்ல? கடல்ல
கொஞ்சம் வாங்கினேன் நேற்று. அதுல வாங்கினதுல கொஞ்சம் இருக்கு, அதை செஞ்சு அனுப்பிவிட்டேன். பகலைக்கு அவங்க வந்து ஒன்றும் இல்லை டியூஷன். இப்ப சாப்பாடு இல்லையா ஒன்று சமைக்கிறதுக்கு இல்லையா? சமைக்கிறதுக்கு ஒன்று இல்லை. இது வகுப்பு வைக்கிறவங்க கொண்டு வருவாங்க, அதுல தான் சாப்பிட்டு. அப்படி என்ன எனக்கு விளங்கல. வகுப்பு அரை நேரம் வகுப்பு வைக்க வருவாங்க, அவங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அதைத்தான் சாப்பிடணும். அப்ப நீங்க என்ன சாப்பிடுறது? இன்னைக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு பட்டினி தானே. அப்ப அவக்கு கொஞ்சம் கடலை இருந்து எடுத்து கொடுத்த, இப்ப சாப்பிட்டு கொட்டி விட்டா காக்காக்கெல்லாம். எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் போகுது. இப்ப சமைக்கிறதுக்கு அரிசெல்லாம் கொஞ்சம் கூடி இல்லையா? இதாங்க இங்க ஜூட்டிப்பால நேரத்துல வந்து போனவங்க நான் கதைக்க கிடைக்கல. ஏன்டா அந்த மேடம் வந்து ரோட்ல வேலை செய்த சோளங்குள்ள விற்கிற பிள்ளை உண்டு, விற்கிறேன்னு கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவ இது உதவி பண்ணா. எனக்கு கதைக்க இயலாது அவளோட. ஏன்டா அவ நிறைய பிஸி அவக்கு. நான் இன்றைக்கும் அவையத்தான் சந்திக்க வலிக்கிட்டேன். இன்றைக்கு வரமாட்டா, நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு போகலை. நான் அங்கே நல்லா உதவி எடுத்து கொடுக்குறா. அதுக்குள்ள நாங்கள் என்ன போகலை. அதுக்கு உங்களோட நிலைமையை பார்க்கக்குள்ள கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நாங்க வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு உதவி கிடைக்கலன்றது எங்களுக்கு சரியான கவலை. நான் பார்த்தா நீங்க ஏமாத்தி விட்டீங்களோ அப்படின்னு எனக்கு சரியான கவலை. ஆட்களும் கொஞ்சம் அது சொன்னாங்க, இப்படி ஏமாத்திடுவாங்க, வீடியோ கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி செய்யற ஆட்கள் இல்ல அவங்க. கிடைக்கணும்னு சொல்லி கிடைச்சா வரும், இல்லையான்னு சொன்னா பிரச்சனை இல்ல. அதானே ரொம்ப நாளாங்கண்ணா யாரு கண்டாலும் ஒரு சந்தேகம் இருந்தானே இவங்க நம்மளை காட்டி எடுத்துட்டு ஓடிட்டாங்கல்ல போயிட்டு அப்படின்ட்டு நான் அதை கணக்கில் இல்ல வீடியோ போட்டு கண்ணால் ஆகினாலும் நானும் இப்போ ஒரு 4 கிழமை அப்படியே வீடியோ ஒன்றும் போடலை. எனக்கும் சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ அதால ஒரு இடமும் போகலை. நாங்கள் வீட்டோட தான் இருந்தேன். உதவி வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு 4 கிழமைக்கு முதல் இருந்தாலும் எங்களுக்கு அதை செய்யறதுக்கு வர முடியாம போயிட்டு இருந்தாலும் வந்து உடனே செய்யணும்ன்றதான் இன்றைக்கு வந்த. நாங்க எங்களுக்கு பாரத தூரம் தானேக்கா இது சரியான. எனக்கு நீங்க போன் நம்பர் தரல, அவங்கள்ட்ட நான் கேட்டேன். நான் இப்படி தந்துட்டு போனேன், அவங்க சொன்னாங்க இல்லைன்னு. அந்த கடைக்காரர் ஆடியஸுக்கா. அப்புறம் நாங்க விட்டுட்டோம். சரி, நம்ம அந்த இடத்தை பார்த்துட்டு வருவோமா? வாங்க போயிட்டு. நாங்க அவசரமா துப்புரா இருக்கிறேன் இடத்தை கொட்டி தருவாங்கன்ட்டு. கடைசியா வந்து பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு ஏலாதம்மா, நீங்க காசை கொடுத்து வேற அங்க சரி நிலம் வாங்குங்கன்னு சொல்லவும் எனக்கு வாங்க வசதி இல்லை. ஒரு கவலைப்பட சின்ன ஒரு ஏரியா இப்ப உங்களுக்கு குடி சமைக்கிற அளவுக்கு வாங்குறேன்னு சொன்னாலும் எவ்வளவு தேவைப்படும்? கடும் பெரிய இடம் இல்லாம ஓரளவுக்கு குடி சமைக்கு இப்ப வந்து ஒரு இடம் இருந்து அவங்களே குடிசையே தருவாங்க தானே, கொட்டியில் தருவாங்க. அது இடம் அதுதான் சின்ன இடம் வாங்குறேன்டானும் அது இதுதான். ஏண்டா இப்ப 2 வகையில உண்டு. இங்க குடி சமைக்கணும் நீங்க. இப்ப குடி சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு கிட்ட தேவைப்படும். இதே நீங்க அங்கால வளவு கொண்டு வாங்கிட்டீங்கண்டா அங்கால அவங்களே கொட்டில் தருவாங்க. அதோட வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் இங்கத்தைய விட. அந்த பக்கத்து தண்ணி இல்ல, அங்க தண்ணி வசதியே இல்ல. குழி முழுக்க கஷ்டம். அங்க இருக்கிறார்கள் எல்லாரும் வாங்குற பிரேசையில அந்த தண்ணி வந்ததான் அவங்க குடிக்கிறதோ குளிக்கிறதோ அதுலதான். அந்த பாருங்களே அந்த பக்கத்துல இருக்கிற ஆக்கள் வந்து அந்த அந்த என்னது என்ன ஆக்கள் அவங்க அங்கால இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு தந்த காணி. இதான் உங்களுக்கு தந்த காணி. அதுல டொய்லெட்டும் இருக்கு. டொய்லெட் அந்த இருக்கு. எனக்கு சின்ன குடிசை ஒன்றுதான் இல்லை. இப்ப இது வந்து இத அப்படியே திருத்தி எடுக்கலாதா? எடுக்கலாம், அதுதான் கை நட்ட வசதி இல்லை, அதுதான் பிரச்சனை. எனக்கு அந்த ஊர்ல அங்கால வந்து பிரச்சனை டொய்லெட் இல்லை. இதுல ஒரு சின்ன ஒரு தோட்டத்தை செஞ்சாலும் நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். அங்க கஷ்டம். ஒரு தண்ணி, ஒரு பூமர நாட்டையா ஒரு பயிர் நாட்டையா ஒரு தண்ணியே இல்லை. இதுல என்னன்னு சொன்னா வேறு மரத்துல வேறு ஃபுல்லா இதே வெட்டணும். இதை நாங்க புற வெட்டி இப்படிதான் சொல்றோம்.
அம்மாவுக்கு கொல்லி வரக்குறா அவள. இன்னைக்கு பகலுக்கு ஒன்று இல்லை, அதுதான் இப்ப குத்தி போறக்கு. ஓ என்ன காத்தன. சரி வாங்க தண்ணி எடுக்கிற இடத்தையும் பாப்போம். வாங்க மால் போ வாங்க. குச்சை வீசுங்க, குச்சை வீசுங்க, குச்சை வீசுங்க, கண்ணுல குத்தும். அம்மாவுக்கு கொல்லி உறகுனதா சமைக்க? அத போடுங்க, கீழே போடுங்க. புறவை எடுத்துட்டு போ. வீசுங்க. இங்க குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வசதி. அங்க ஒரு வசதி இதெல்லாம் நீ குளிக்கணுமே. இதெல்லாம் நாங்க குளிக்கிற. ஆனா ரெண்டாலும் இங்க இருக்கிறதுல ஒரு ஆபத்து உங்களுக்கு. பிள்ளைகளை கவனமா வச்சுக்கொள்ளணும். என்னப்ப சுத்தி அடைச்சி வச்சிருக்கலாம் மேடம். ஓ ஓ அப்படி இப்படியே நாங்க போட மாட்டோம். நாங்க இன்னொரு போது நீங்க வந்து பாருங்க நாங்க எப்படி இருக்கிறோம். நீங்க செஞ்சு தந்தது பிறகு பார்ப்பீங்க நீங்க நாங்க எப்படி இருக்கிறோம்னு சொல்லி. இப்ப இதுலதான் தண்ணி. எனக்கு இப்பயும் வேலி கட்ட வெட்டுறதுக்கு காசு இல்லை. இல்லாட்டி நான் அழகா இதெல்லாம் பத்த வச்சு நான் தான் இதெல்லாம் துப்புராக்குனது. நீங்க இன்னொரு தரம் வரப்போக்கல இதெல்லாம் துப்புராக்கல. புறவுதான் நான் இதெல்லாம் துப்புராக்கி நெருப்பு வச்சு தான் அடைக்கணும் வேலியன். இப்ப இதுலதான் தண்ணி எடுத்து குடிக்கிறது. குடிக்கிறதுல இல்ல, குளிக்கிறது புலங்குறது எல்லாம் இதுலதான். இதுலதான் டெப்லைன் அங்க இருக்கு கோயில் அடியில. அதுல எடுத்துட்டு வர பைஸ்கிள் எடுத்துட்டு வரேன். பைசைக்கிள் இருக்கு அவங்ககிட்ட. எங்கட வர்ற பழைய பைஸ்கிள் ஒன்று இருக்கு. ஓட இயலாது, சாமான் வச்சு தள்ளிட்டு வரலாம். இப்ப பிள்ளையெல்லாம் குளிக்கிறது இல்லதான். இவங்க குளிக்காத தண்ணி போட்டு நான் குளிக்க. ஏன்டா கொஞ்சம் ஆழம் தானே இது, ஏன்னா இறக்குறது இல்ல தண்ணியில. அதுக்கெல்லாம் பயப்படுத்த வரமாட்டாங்க. ஏரியாவில இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் குளிக்க வருவாங்க. அதனால மிச்சம் தூர தண்ணி வீடுகள் வந்தாலும் கட்டுறதுதான் கவலை கூட இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. மழை காலம் வேற வர திடீர்னு பிள்ளைய எழுப்பி விட்டா இப்ப என்னைய நான் எங்க போயிருக்கிறேன்னு தான் சரியான கவலை. சரியக்கா, நாங்களும் கண்டிப்பா எங்களோட உறவுகள் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்கணாங்க முடிஞ்ச வரவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. இங்க சாமான்களும் கொஞ்சம் விலை கூடத்தான் இருக்கும். பங்காள ஏரியா விட இங்க கொஞ்சம் சாமான்கள் விலை கூடத்தான் இருக்கும். ஏனண்டா கடைகள் எல்லாம் சரியா இல்லை இங்க. அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் பட்ஜெட் வேற இடங்கள்ல 2,50,000 முடியுதுண்டா, இங்க கிட்டத்தட்ட 2-3 லட்சமாவது முடியும். ஏனண்டா ஏரியா கொஞ்சம் பின்தங்கி ஒரு கிராமம். அப்ப எல்லா சாமானுக்கு இப்ப நம்ம பொதுவா பார்க்க போனா அங்க அரிசி அந்த சாப்பாட்டு சாமான் வாங்கின இடத்துலயே பார்த்தோம் கொஞ்சம் விலை கூட. அப்ப மற்ற சாமான்கள் வாங்கக்குள்ள இன்னும் கூட தான் இருக்கும். அவங்களோட கடையில தான் சாமான் வாங்குறது கொஞ்சம் காசு கஷ்டம் தான். வேற யாரும் நம்பி தரமாட்டாங்க. பக்கத்துல இருக்கிறனால தாராங்க. அதனால நாங்க அவங்களோட கடையிலே தான் சாமான் வாங்குறது. நல்ல இடம் அக்கா இது. உண்மையில உங்களுக்கு நல்ல இடம். எங்களுக்கு தான் வாரவங்க ஒரு உதவி செஞ்சு தாராங்கல்ல கவலை. என்ற ஒரு மாதத்துல அந்த பொது கட்டடத்துல இருந்து அவங்க எழும்பணும். அப்ப எங்களோட உறவுகள் கண்டிப்பா இவங்களுக்குரிய உதவிய இப்ப குறிப்பா சொல்ல போனா இப்ப லட்சக்கணக்கில் 3 லட்சமும் ஒரு ஆள் தான் தரணும் இல்லை. நிறைய உறவுகள் சேர்ந்து ஒரு 50,000 1 லட்சமோ அப்படி சேர்த்தா கூடி இவங்களுக்குரிய இருப்பிடத்தை எங்களால செஞ்சு கொடுக்கக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. என்ன விழுந்துட்டு குச்சி இந்தாங்க. சரியக்கா, என்ன விஷயம் சொன்னா இப்ப நீங்க வீட்டுக்குரிய சாமான்கள் எல்லாம் அங்க ஏத்தி பறிக்கப்பட்டிருக்கி. அப்ப அது இடைநிறுத்தப்படாது கட்டாயம். ஆனா இருந்தாலும் இங்க கட்டுறன்றது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொன்ன நீங்க. அப்ப நாங்க அந்த ஆடியசமாட்டையும் விசாரிச்சு பார்த்தேன் என்ன வளவு ரீதியா என்ன பிரச்சனைகள் என்று சொல்லி. அவ சொன்னா லெட்டர் ஒன்று உங்களுக்கு எழுதி தந்திருக்காம். அந்த வளவு அவங்க இனி கேட்க மாட்டாங்க, அது உங்களுக்கு தானு சொல்லி எழுதி தந்திருக்காங்களாம். ஜிஎஸ் ஊடாக ஆடியஸ் ஊடாக எல்லாம் எழுதி தந்திருக்கா. எழுதி தந்ததுக்கு எங்கட அக்கா கிட்ட தான் அதுல ஒப்ப உறுதி இருக்கு. அது 20 பேச்சு காணி.
அதுல இப்ப எனக்கு மனசாரத தந்தை இப்ப அவட மக சண்டை பிடிக்கிற என்னையோட எனக்கு தந்த காணில எங்களுக்கு எப்படி அக்கா. ஆனா வந்து அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம அவங்க கொட்டில் அமைக்கிறதுக்கு அது ஜிஎஸ் ஊடாக அவங்க பாப்பாங்களாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு வராது. அப்படி இல்லை அதுல பிரச்சனை வந்தாலோ அல்லது உங்களுக்கு அது வேணாம் எனக்கு வந்து இப்படி பிரச்சனைப்பட்டு அது தேவையில்லைன்னு சொல்லி நீங்க முடிவெடுத்து இதுல இருக்க போறீங்கன்னு சொன்னாலும் இதுலதான் இருக்க போறேன். எனக்கு அதுல வேண்டாம். அது வந்து சின்ன காணி. அந்த பிள்ளை இருக்க போக்கல அதுல கல்யாணம் கட்டி பாபா கிடைக்க இருக்கு. அது இப்ப ட்ரிங்கோ போயிருக்கு. இப்ப அவங்களோட அம்மா இப்ப அங்க போயிருக்கா பாக்க. அதுல இப்ப சண்டை. நான் நேத்து அந்த நிறுவனக்காரன் கிட்ட சொன்னேன், எனக்கு கட்டி தரேன் இந்த இடத்துல கட்டித்தாங்க, இல்லையண்டா எனக்கு வேணாம் எனக்குன்னு சொல்லி அந்த சாமானியம் அப்பீல் ஆகல காசு. அவர்ற காசுல தான் அந்த கல்லு மண்ணும் பறிச்சிருக்கிறாரு. நான் இன்றைக்கும் கோல் எடுத்து கதைச்சேன். சரியக்கா இதுல வந்து அப்படி பிரச்சனை வராதண்டு ஜிஎஸ் ஊடாக ஆடியஸ் அம்மா சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பிரச்சனை வந்தா நாங்க அடிக்கடி இதால போய் வாரதுதான். அப்ப நாங்க வருவோம். நாங்க அப்படி என்று சொன்னா நீங்க சொல்லுங்க கன்ஃபார்மா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு அதை செய்ய முடியாம இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க ஏன்னு சொன்னா உங்களுக்கு அங்க உதவி வந்துட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு இது தேவையில்லை தானே. இப்ப இதை வந்து நீங்க ஒரு வாழ்வாதார உதவியாவோ வேற ஏதாவோ வந்து மாற்றி சொல்லி இருக்கலாம். அப்ப அப்படி நீங்க முதல்ல அதை பாருங்க. நீங்க அதை பார்த்துட்டு அது ஓகே இல்ல அப்படி என்று சொன்னா அந்த ஆடியஸ் அம்மாட்ட சொன்னாலே அவங்களை ஹோல்ட் பண்ணி சொல்லுவா அவட்ட இருக்குங்க நம்பர். அப்ப நீங்க அந்த பிரச்சனையை முதல் சால்வ் பண்ணி முடிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அப்படி சால்வ் பண்ணி முடிச்சீங்கன்னா அதை வந்து எடுத்த உங்களுக்கு உண்மையில நல்ல. என்னன்னு சொன்னா சில உண்மையில சொல்லிடுறேன், சில நேரம் வெள்ளப்பெருக்கு வந்தா என்ன செய்வீங்க? அதுதான் அதையும் ஒரு பக்கம் யோசிக்கணும் நீங்க. அப்ப எல்லாம் வந்து உங்களோட குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை முதல் தீர்த்துட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு இதுதான் பிரச்சனை இல்லை இங்க கொட்டில் வந்துட்டு இரண்டாலும் சரி எங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க எனக்கு நீங்க உங்களோட நம்பரை எனக்கு தாங்க. ஏண்டா சரி பிரச்சனை இல்லை நாங்க தந்துட்டு போறோமே, அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. கதைச்சிக்கிறோம் நீங்களும் வந்து கண்ணால பாத்துக்கிருவீங்க மற்றவங்களோட கதையை. சரி ஓகே. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாமான் உலருணவு பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்க சொல்லி சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணாவும் அவங்களோட 2 சகோதரிகளும் சேர்ந்து அவங்களோட அம்மா நேசம்மா அண்ட்ரூ அவர்களின் ஞாபகார்த்தமா எங்கிட்ட காசு அனுப்பியிருந்தவங்க. அந்த வகையில வந்து உங்களுக்குரிய உலர் உணவு பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து அந்த 10,000 ரூபாயில மிச்ச காசு தான் இருக்கா. இதுல வந்து இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லை தானே. கரண்ட் இல்லாதனாடி இது வந்து சோலார் லைட் வெயில்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது சார்ஜ் போடுறேன்னு சொன்னாலும் போட்டுக்கொள்ளலாம். இந்த இருக்கு இது வந்து ரிமோட், இது ஒன் ஆஃப் பண்றது. அப்ப அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வெயில் இதுல வச்சாலே சார்ஜ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்க நைட் டைம்ல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் வந்து ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா தான் அனுப்பியிருந்தவர். அடுத்தது வந்து இது வந்து பாபாவுக்கு தான். அடுத்தாலும் சின்ன ஆள் தான் பாக்காவ என்ன. அடுத்தது பேட்ல பாப்போம் இருக்காண்டு. நாங்க உங்களுக்கு சரியக்கா. ஜோன் ஆண்ட்ரூஸ் அண்ணா வந்து உங்களோட நிலைமை கருதிட்டா நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைச்சாலும் ஏதோ ஒரு வகையில வந்து அவங்களோட குடும்பத்தினரோட இணைஞ்சு இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. அந்த வகையில வந்து நாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்றோம். நீங்க சொல்ல விரும்புறது சொல்லிக் கொள்ளுங்க அக்கா. அவங்களுக்கு மிக்க நன்றி. எங்களை பார்த்து மனவிறக்கப்பட்டு இப்படி தந்த உதவிக்கு நான் கோடி நன்றி சொல்றேன். இதே மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன குடிசையை தரணும் மட்டும் தான் நான் நம்புறேன் நீங்க தருவீங்கன்று. எனக்கு அதுல கொஞ்சம் நான் நம்பிக்கையே இல்லை. என்ற அவர் சீமந்த பக்கம் எல்லா இடத்துலயும் கட்டி அரைக்குறை பாதிக்கு மாதிரியா இருக்கு. எனக்கு மட்டும் அவர் சொல்றாரு காசு பாஸ் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி தட்டி போறாரு. என்று சொன்னா இந்த காணில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எங்க அக்கா வந்து சண்டை பிடிக்கிறார். அது வந்து சும்மா தற்காலிகமான ஒரு சைன் தான். அவட கையில உறுதியா இருக்க போக்கல அவ போய் பொலிசுல கொண்டு கொடுத்தாலும் இது என்ட மகள்ற காணி நான் தான் சொன்னேன்னு சொன்னா எனக்கு அதுல உரிமை இல்லை. அதுதான் பிரச்சனை. அது என்னன்னு சொன்னா அவங்க வந்து உங்களுக்கு தாரன்னு சொல்லிட்டு இப்ப வந்து மாறிட்டு இருக்காங்க. அது உண்மையில அவங்களதான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி எழுதி தந்த ஒரு ஆதாரமும் இருக்குதானே. பாருங்க வேலை நடக்குதான்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி நம்பரை தந்துட்டு போறோம். நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரியாக்கா? ஓகே. இந்த குடும்பத்துக்குரிய உதவியை வந்து திரும்பவும் வந்து செஞ்சதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த அக்காக்களுக்குரிய உதவி
அந்த வீடு தொடர்பான உதவி வந்து கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. என்னன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து கொட்டில் கொடுத்தா அந்த உதவியை வந்து இவங்களுக்கு வாழ்வாதார உதவியாகவோ அல்லது வேறு ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த உதவியை வந்து நம்ம செஞ்சு கொள்ளலாம். அதை வந்து நான் பொறுத்திருந்து வேற காணொளி எடுக்கக்கூடிய சரி அது தொடர்பான தகவலை வந்து உங்க எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்துறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் ஜேபி பிளாக். பாய்.